நாம் இன்றைக்கு தாய் மாணவர் படிப்பகம் அப்படின்னு ஒரு புது முயற்சியை அவர் தந்தையார் தொடங்கியது. ஆனால் இவர் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு நல்ல முயற்சியை முன்னெடுத்திருக்கின்ற ஆனந்த் அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். இப்போது நான் சிட்லப்பாக்கம் ஏரிக்கரையில் உங்களுடைய ஒரு பேனர், ஒரு விளம்பர பதாகையை அங்கே பார்த்தேன். அதில் இந்த மாதிரி தாய் மாணவர் படிப்பகம் மாதிரி நான் உங்கள் வீட்டிற்கே கொண்டு வந்து தர்றோம் புத்தகங்களை. அவங்க புத்தகங்கள், பத்திரிகைகள் இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் கொண்டு வந்து தர்றோம்னு நீங்கள் அதில் அறிவிச்சிருந்தீங்க. எனக்கு இது கொஞ்சம் புதுமையாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் நம்ம நூலகத்துக்கு போய் படிக்கிறது உண்டு, லெண்டிங்கில் விட வாடகை நூலகத்துக்கும் போய் எடுத்துகிட்டு வர்றது உண்டு. ஆனால் நீங்கள் நூலகத்தை உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து புத்தகங்களை தர்றோம், வாங்கிட்டு போகிறோம்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தீங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி மக்களுக்கு இன்னும் படிக்கும் ஆர்வம் இருக்கிறதா, அவர்கள் என்ன மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறார்கள், இதெல்லாம் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆவல். நீங்கள் இந்த முயற்சியை எப்படி தொடங்குனீங்க, ஏன் தொடங்குனீங்க, அதை எனக்கு இது 1956 1956 எங்கள் அப்பாவால் உருவாக்கப்பட்டது. மிஸ்டர் ரங்கநாதன், இவர் தான் மிஸ்டர் ரங்கநாதன். இவரா? ஆமாம். அவர் மெயினாக வீட்டிலேருந்து அந்த காலத்தில் நிறைய பேர் வெளியில் லேடிஸால் புக்கெல்லாம் வாங்கி படிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வீட்லேயே கொண்டு போய்ட்டு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் கொடுத்தா படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அவங்களோட பொழுதுபோக்குக்காகவும் யூஸ் ஆகும், ப்ளஸ் நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. அவரோட 70வது வயது வரைக்கும் அவர் இதை நல்ல வகையிலேயே நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் திரு ராகவன் இதை முன்னெடுத்து நடத்தினார். அதாவது 56 ஆரம்பித்து எந்த வருஷம் வரைக்கும் அப்பா நடத்தினார்? அப்பா 2005 வரைக்கும் நடத்தினார். 56லேருந்து 2005ன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள். ஆமாம், 49 வருஷம் மேலாகவே நடத்தியிருக்காரு. சரி. அதுக்கப்புறம் அவரால் வயது காரணம் விஷயங்களால் அவரால் முடியல அப்படின்றதுனால எங்கள் அண்ணன் திரு ராகவன் இதை நடத்தினார். நடுவில் அவருக்கு கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவராலையும் நடத்த முடியாது. எங்கள் அப்பா இதை விடுறதுக்கு அவருக்கு மனசே கிடையாது. ஏன்னா இது அவர் முதல்ல இந்த கான்செப்ட் மொபைல் லைப்ரரி அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்ததே தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது அவர் தான். சரி. ஸோ அதை நிறுத்துறதுக்கான இது அவருக்கு கிடையாது, மனசு கிடையாது. ஆனால் யாராவது ஒருத்தர் எடுத்து நடத்தணும் அப்படின்னும்போது நான் அப்போது சேலத்தில் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். ஸோ அந்த வேலையை விட்டுட்டு நான் அங்கேருந்து இங்கே சென்னை இதை முன்னெடுத்து நடத்த ஆரம்பித்தேன். இப்போ அண்ணா ராகவன் 2005லேருந்து எந்த வருஷம் வரைக்கும்? 2005லேருந்து 13 வரைக்கும் அவர் நடத்தினார். நீங்கள் அப்புறத்துலேருந்து நான் தான் நடத்தி 13லேருந்து இப்போ 2024 வரைக்கும் நான் தான் நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த இதில் உங்களுக்கு ஒரு 10 வருஷம் இப்போ அனுபவம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா நான் சின்ன பையனாக இருக்கும்போதே எனக்கு பேக்கெட் மணின்னு தனியாக கொடுத்தது கிடையாது. பேக்கெட் மணிக்கு பதிலாக ஒரு 4 பேரை எங்கள் கொடுத்து இவங்களுக்கான புக்கை நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும், அதில் வர காசை நீயே எடுத்து உனக்கான பேக்கெட் மணியாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அப்போவும் நான் பண்ணியிருக்கேன். அது எந்த வயதில்? அது நான் ஒரு 7வது 8வது படிக்கிறதுலேருந்து 12வது படிக்கிற வரைக்கும் அது மாதிரி. அப்போ எப்படி தினந்தோறும் போவீங்களா எப்படி? அப்போது வாரத்துக்கு 3 தடவை அப்படின்ற மாதிரி போயிட்டு புக்கு கொடுத்துட்டு அதே மேற்கு மாம்பழத்தில்? அதே மேற்கு மாம்பழத்தில். சரி. இப்போவும் நான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த கஸ்டமர் பேஸ் அப்படின்றது இருக்கிறது மேற்கு மாம்பழம் ஏரியாவில் தான். அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு 60-70 பேர் இருந்தாங்க. அப்புறம் அதை ஒரு 100-125 வரைக்கும் கொண்டு போனார். அப்புறம் எங்கள் அண்ணா இருக்கும்போது 100 ஆச்சு. இப்போது நான் நடத்திட்டு இருக்கிறது ஒரு 60 பேருக்கு கண்டினியூஸாக வாரத்துக்கு 2 தடவை புக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கே போய் கொடுத்து வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போது என்னுடைய முதல் கேள்வி இப்போ நீங்கள் சில புத்தகங்கள், பத்திரிகைகள் இதை நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுக்குறீங்க, யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு. இதை அது மாதிரி அந்த வாசகர்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, எனக்கு இந்த புத்தகம் வேணும், பத்திரிக்கை வேணும்? இது எப்படி பண்ணுறோன்னா வார மாத பத்திரிகைகள், அவள் விகடன், ஸ்நேகிதி, குமுதம், குங்குமம் அந்த மாதிரி புத்தகங்கள் நான் எல்லாராலையும் எல்லா புக்கையும் வாங்கி படிக்க முடியாது. அப்படி வாங்குறதா இருந்தால் ஒரு 1400 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு செலவாகும். அது எல்லாராலையும் அஃபோர்டபுளும் கிடையாது. அதே மாதிரி சில பேர் எனக்கு புதுசாக தான் படிக்கணும்,
அப்படின்றவங்களும் இருப்பாங்க. இல்லை எனக்கு புக்குன்னு ஒன்று இருந்தால் போதும் நான் படிக்கணும் அப்படின்ற கேட்டகரிலையும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் வச்சு நடத்திட்டுருக்கேன் நான் இதை. இந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸ்லாம் வேணால் வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இல்லை எனக்கு யாராவது தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியும். அதாவது இப்போது உங்களுடைய ஸ்கீம் டீட்டெயில் நான் கொஞ்சம் பார்த்தேன். நீங்கள் வந்து ஒரு பழைய புத்தகங்கள், புதிய புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள் அது மாதிரி பிரித்து இருக்கீங்க. அதை பார்த்தேன். இப்போது ஸ்கீம் சொல்லணும்னா சொல்லுங்களேன். இது எப்படின்னா வாரத்துக்கு அவங்கவுங்க, அதாவது கஸ்டமரோட வீட்டுக்கே வந்து வாரத்துக்கு 2 தடவை போயிட்டு கொடுப்போம். அந்த 2 தடவையும் ஒவ்வொரு தடவையும் 5 புக்கு கொடுக்குறேன். அந்த 5 புக்கும் வந்து 330 ஸ்கீமில் சேர்ந்தாங்கன்னா பழசாக கிடைக்கும். பழசுன்றதுல ஒரு மாதம் பழைய புத்தகங்கள் கொடுக்கப்படும். அது பத்திரிகைகள் சொல்கிறீங்க? பத்திரிகைகள், ஆமாம். வார மாத பத்திரிகைகள். நாவல்கள் பற்றி நான் பேசலை, பத்திரிகைகள் பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். சரி, பத்திரிகைகள் ஒரு 330 ரூபாய் திட்டத்தில் சேர்ந்தாங்கன்னா 5 புத்தகங்கள் பழைய புத்தகங்களாக வரும். சரி. இதே இல்லை எனக்கு வந்து சில புத்தகங்கள்லாம் புதுசாக படிக்கணும் அப்படின்னாங்கன்னா அடுத்தது 400 ரூபாய் ஸ்கீம் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு புது புத்தகமும் மீதி 4 பழைய புத்தகமும் வரும். இப்போ புது புத்தகம்னா எதை போல நாளைக்குள்ள? புது புத்தகம்னா அந்த வாரத்து புக்கு. இப்போ இன்னைக்கு வர குமுதம் வேணும்னா எனக்கு குமுதமோ விகடமோ இந்த வாரமே கொடுத்துருங்க அப்படின்னாங்கன்னா அந்த வாரத்துக்கு அந்த வாரமே அவங்களுக்கு கொடுத்துருவோம். சரி. இல்லை எனக்கு வந்து ஸ்நேகிதி, அவல் விகடன் அந்த மாதிரி புத்தகம்லாம் புதுசாக படிக்கணும், ப்ளஸ் குமுதமும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி விரும்புகிறவங்களுக்கு அடுத்தது 450 ஸ்கீம் ஒன்று இருக்குது. அதில் வந்து 2 புது புத்தகம் 3 பழைய புத்தகம் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். சரி. அடுத்தது 520 ரூபா ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது. அதில் 3 புது புத்தகம் 2 பழைய புத்தகம்ன்ற மாதிரி வரும். கடைசியில் வந்து 600 ரூபா ஸ்கீமு, அதில் எல்லாமே வந்து புது புத்தகமாக கொடுக்கப்படும். சரி, இப்போது நீங்கள் பத்திரிகைகள் அப்படின்றத மையமாக வச்சு இதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ இந்த பத்திரிகைகளில் புது புத்தகம் அப்படின்னு புது பத்திரிகைன்னு தேர்ந்தெடுத்தவங்க ஒரே புத்தகத்தை இப்போ நிறைய பேர் கேட்டுறாங்க, எனக்கு எல்லாமே வந்து குமுதம் வேணும்னு ஒரு 4 பேர் கேட்டுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து குமுதம் வந்து வாங்குவேன். எவ்வளோ வாங்குவீங்க? குமுதம்னா ஒரு குமுதம் வாங்குறது இல்லை, விகடன்னா ஒரு விகடன் வாங்குறது இல்லை. நான் வந்து ஒரு 4-5 புக்கு வாங்குவேன். சரி. அந்த 5 புக்கு தான் வந்து ரொட்டேஷனில் ஓடுறேன். ஓ, அதனுடைய தேவைக்கு ஏற்ப அதிகமாக எண்ணிக்கை வாங்குவீங்க. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு புது புத்தகம் தான் வேணும் அப்படின்னாங்கன்னா வேறு வழி கிடையாது, நம்ம 10 புக்குனாலும் 10 புக்கு வாங்கணும். ஏன்னா இந்த 300 ரூபா ஸ்கீமில் இருக்காங்க இல்லைங்களா, 330 ரூபா ஸ்கீமில் அவங்களுக்கு நம்ம பழசாக கொடுத்தா போதும். சரி. ஸோ இப்போ இது புதுசாக படிக்கிறவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு பழசாக படிக்கிறவங்களுக்கு அப்புறம் அதை வந்து கொடுக்க போகிறோம். சரி. இப்போ இவங்க கையில் கொடுத்தீங்க, எவ்வளோ நாளில் அவங்க திருப்பி கொடுக்கணும்? இது வந்து நான் வாரத்துக்கு 2 தடவை போவேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒன்று வந்து புதன்கிழமை போகிறேன், அடுத்தது வந்து சனிக்கிழமை போகிறேன். புதன்கிழமை கொடுக்குற புத்தகத்தை அவங்க சனிக்கிழமை ரிட்டர்ன் கொடுத்துடணும் படிச்சுட்டு. சனிக்கிழமை. சரி. அப்போ சனிக்கிழமை கொடுத்தீங்க, புதன்கிழமை புதன்கிழமை திருப்பி கொடுத்தணும். சரி. அப்போது இதில் வந்து உங்களுக்கு இப்போ இதை எல்லா பத்திரிக்கையுமே இந்த இடைப்பட்ட நாட்களில் வந்துடுமா? அப்போ கண்டிப்பாக வந்துடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பீங்க. மாத பத்திரிகை வந்தாலும் இதே மாதிரி தான். மாத பத்திரிகைகள் வந்தாலும் சரி, மாதம் இருமுறை பத்திரிகைகள் வந்தாலும் சரி, வாரம் இருமுறை பத்திரிகைகளும் இருக்குது. எல்லாமே வந்து இதே ரொட்டேஷனுக்குள்ளேயே வந்துடும். அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மாற்றி படிச்சுக்கலாம். ஒரே நாளில் இப்படி 2 பேர் கேட்டால் நீங்கள் இல்லை நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவீங்களா? அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த பத்திரிகைகள் அவங்களுக்கு போகிற அன்னைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், புதுசாகவும் பழசாகவும். சரி. இப்போ ஒருத்தர் வந்து புதன்கிழமை கொடுத்து திருப்பி சனிக்கிழமை நீங்கள் வாங்கி அதே புத்தகத்தை சனிக்கிழமை இன்னொருத்தருக்கும் கொடுப்பீங்களா? ஆமாம். இப்போது அதுக்காக இந்த 5 ஸ்கீம் வந்து பிரித்து போட்டதுக்கு காரணமே, இப்போ எல்லாருமே வந்து எனக்கு இன்னைக்கு வந்து புதன்கிழமை அன்னைக்கு குமுதமே வேணும்னோ இல்லை விகடனே வேணும்னோ அப்படி கேட்க போகிறதில்ல. எனக்கு விகடன் குமுதம் வந்து புதுசாக படிக்கணும்னு தான் கேட்க போகிறாங்க. ஸோ அடுத்த புத்தகம் வர வரைக்கும் அந்த புக்கு வந்து புதுசு தான். சரி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து புதன்கிழமையோ சனிக்கிழமையோ அவங்க எப்படி இருக்காங்க, என்னோட லைனில் எப்படி இருக்காங்கன்றோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க யாரும் வந்து நாளிதழ்கள் கேட்க போகிறதில்ல? புரியல. டெய்லி நாளிதழ்கள் கேட்க போகிறது? நாளிதழ்கள் யாரும் நான் வச்சுக்கிறது இல்லை. சரி. ஸோ அதனால் உங்களுக்கு வசதியாக போச்சு. ஆமாம். சரி. இப்போது நீங்கள் இதே மாதிரி நாளிதழ்கள்ன்றது வந்து நம்ம முக்கால்வாசி எல்லாரும் பத்திரிகை பேப்பரில் படிச்சிட போகிறாங்க, அதனால் அந்த மாதிரி எதுவும் வர்றதில்லை. நாளிதழ்ன்றது வந்து இப்போ புக்கில் வந்து ரொம்ப கம்மி தான். புக்கில் வந்து வாரம் இருமுறை, மாதம் இருமுறை,
மாத புத்தகங்கள் இப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஆங்கில புத்தகம் போடுறது இது மாதிரி ஆங்கில பத்திரிகைகள்? ஆமாம், ஆங்கில பத்திரிகைகள் படிக்கிறதுக்கு தனியாக இருக்காங்க ஆளுங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஆங்கில பத்திரிகைகள் மட்டும்தான் கொடுக்குறது, தமிழ் புத்தகங்கள் எதுவும் போகாது. ஆனால் முன்னாடி இந்த மாதிரி குமுதம் விகடன் இதெல்லாம் கொஞ்சம் விலை குறைவாக இருந்தது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு விலை வச்சுருக்கீங்க. இப்போ அவங்களே இப்போ நிறைய இடத்துல 25 ரூபா கிட்ட வந்துடுது இல்லை? குமுதம் எடுத்தாலே வந்து 30 ரூபா, விகடன் வந்து 40 ரூபா ஆகுது. அதே மாதிரி விகடன் சார்ந்த புத்தகங்கள் எல்லாமே அந்த 40 ரூபா ரேஞ்சில் தான் இருக்கு. அதுக்கு எல்லாம் வந்து இப்போ எங்கள் அப்பா ஆரம்பித்த போது 25 பைசா 1956 அவரோட ஒரு மாத சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து 25 பைசா. சரி. இப்போ நான் வச்சிருக்கிறது 330 ரூபா மினிமம், மேக்சிமம் வந்து 600 ரூபா. இது வந்து எல்லாமே அந்த பத்திரிகைகளோட அவங்க எப்படி படிக்க விரும்புகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன்றது வந்து வச்சுருக்கேன் நான். சரி. இப்போ பழைய புத்தகம்னு சொன்னீங்களே, இப்போ அதில் ஒரு மாதம் முந்தையது அப்படின்னா ஒரு மாதத்துலேருந்து எவ்வளோ ஆண்டுகள் ஆனாலும் அது எல்லாமே பழசு தான், அப்படி தானே? ஆமாம். ஆனால் வந்து அவங்களுக்கு போகிறது வந்து அதுக்கு அந்த ஒரு மாதத்துக்கு முந்தின பழசு போகாது. ஏன்னா அது ரொம்ப பழையதோ படிக்கிறதும் வந்து யாருக்கும் வந்து உபயோகமும் கிடையாது. சரி. அதனால் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற புக்கு தான் வந்து அவங்களுக்கு போகும். ஓஹோ. ஸோ ஒரு மாதம், அப்போ அந்த ஒரு மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் தேவையான புத்தகங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் என் கையில் இருக்கும். சரி. ஏன்னா திடீர்னு யாராவது வந்து எனக்கு இந்த புக்கில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தேன், ஒரு சமையல் குறிப்பி பார்த்தேன், இல்லை ஒரு யாரோ ஒருத்தரோட பேட்டி பார்த்தேன், அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை வந்து 4 மாதம் புத்தகம் வரைக்கும் வச்சிருப்பேன். சரி. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பழைய பேப்பர் கடைக்கு போயிடும். இப்போ அந்த அதுலேருந்து தொடர்கதைகள்லாம் பிரித்து பயன் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணுறது இல்லை? இப்போ நான் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் பண்ண புத்தகங்கள் என் கையில் இருக்குது. ஓஹோ. அந்த மாதிரி பண்ண புத்தகங்களும் என் கையில் இருக்குது. கல்கியோட பொன்னியின் செல்வன் அதெல்லாம் பயன் பண்ண புத்தகங்கள் தான் என் கையில் இருக்குது. சரி. இப்போது இதில் மக்களுடைய தேர்வு முதல்ல பத்திரிகைகள் மூலம் முடிச்சுக்கோ, அப்புறம் புத்தகத்துக்கு வருவோம். பத்திரிகைகளில் மக்கள் அதிகமாக விரும்பி படிப்பது எந்த பத்திரிகைகள்? மக்கள் அதிகமாக இப்போ எங்கள் இருக்கிற மெம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே லேடிஸ் தான் வந்து ப்ரியாரிட்டி ரீடர்ஸ். சரி. ஸோ அவங்க படிக்கிறது எல்லாமே வந்து லேடிஸ் மேகசின், குமுதம், விகடன் இந்த மாதிரி இதுதான். அரசியல் படிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. லைக் ரிப்போர்ட்டர் அந்த மாதிரி வாங்கி படிக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்காங்க. ஓ சரி சரி. இப்போ இது பெண்கள் முக்கியமாக இதை படிச்சுட்டு இருக்காங்க. சிறுவர்கள் அது மாதிரி இப்போ மாணவர்கள் அப்படிலாம் படிக்கிறாங்களா? மாணவர்களை வந்து இப்போது என்ன பேரண்ட்ஸ் வந்து படிக்க விடுறதில்லைன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி தமிழில் மாணவர்களுக்காக வர்ற புத்தகங்கள் வந்து மிக குறைவு, இல்லைன்னு சொல்லலாம். முன்னாடியாவது அம்புலி மாமா அந்த மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து காலவாயில் சுத்தமாக ஒழிஞ்சு போச்சு. அவங்களுக்கு வந்து இந்த படக்கதைகள் அந்த மாதிரி இதுதான் இருக்கு. அதையும் வந்து மாணவர்கள் படிக்கிறது ரொம்ப குறைவு தான். அவங்க அப்படியே பேரண்ட்ஸ் சொல்லி படிக்கிறதுனாலும் இந்த டிங்கிள் அந்த மாதிரி ஆங்கில விதைகள் தான் வந்து விரும்பி படிக்கிறாங்க. நீங்கள் இப்போ ஆங்கில பத்திரிகைகளும் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அது என்ன பத்திரிகைகள்? ஆங்கில பத்திரிகைகள் பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா டுடே, வீக்கு, அவுட்லுக்கு, விமன்ஸ் எரா, ஃபெமினா, டைஜஸ்ட்டு, டெல்மி வைன்னு வந்து இப்போ குழந்தைங்களுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லான மேகசின் ஒன்று வருது, அதுதான். ஸோ இதெல்லாம் இப்போ கொடுத்துட்ருக்கீங்க, மேற்கு மாம்பலத்தில் கொடுக்குறீங்க. இது ஒரு நிலைங்க. பத்திரிகைகள் பற்றி நல்லா விரிவாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நிறைய புத்தகங்களும் வச்சுருக்கீங்க. எவ்வளோ புத்தகங்கள் வச்சுருப்பீங்க? நான் வந்து நாவல்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 நாவல் வரைக்கும் என் கையில் இருக்குது. லைக் கல்கி, சாண்டில்யன், லக்ஷ்மி, சுஜாதா, பாலகுமாரன் இவங்கெல்லாம் எழுதின நாவல்கள் ஒரு 1000 வரைக்கும் என் கையில் இருக்குது. அது தவிர வேறு நிறைய எழுத்தாளர்களும் இருக்காங்க. ஸ்ரீலக்ஷ்மி, முத்துலட்சுமி ராகவன், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் சேர்த்து ஒரு 1000 நாவல்கள் இருக்குது. இதை தவிர வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா வெளியில் நான் ஒரு லைப்ரரியோட டைப் வச்சுருக்கேன், அவங்கக்கிட்டேருந்தும் வாங்கி கொடுப்பேன். சரி. இப்போது இதில் வந்து இந்த குறிப்பிட்ட அந்த புத்தகங்களை நான் பார்க்கணும். கண்டிப்பாக. இதில் வந்து அது மாதிரி பார்த்துடலாமா, என்னென்ன புத்தகங்கள்லாம் வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கல்கி எழுதின பொன்னியின் செல்வன், இது வந்து பத்திரிகையில இந்த எடுத்து பைண்ட் பண்ண இதுதான் இதெல்லாம். சரி. அதே மாதிரி பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், இது வந்து இந்திரா சவுந்தரராஜன் புக்கு. ப்ளஸ் அப்படியே வந்து இவர் நம்ம காலச்சக்கரம் நரசிம்மா எழுதினது. அப்புறம் இவர்
இது வந்து வெங்கடேசன் எழுதின காவல் கோட்டம். காவல் கோட்டம் அவரே எழுதின இது இருக்கு, வேல்பாரி. வேல்பாரி இது எல்லாமே வந்து சில கலெக்ஷன்ஸ்லாம் வேற வெளியில வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால நானே வாங்கி வச்சிருக்கேன். சரி, இப்போ இது மாதிரி வேற என்னென்ன புத்தகங்கள் வச்சிருக்கீங்க? இதை தவிர வந்து இது சுஜாதா புக்கு எல்லாமே வந்து இங்கே ஃபுல்லாக இருக்கும். சுஜாதாஸும் முக்காவாசி புக்கு இருக்கும். லக்ஷ்மி புக்கு இருக்குது, முத்துலக்ஷ்மி ராகவன், ராஜேஷ்குமார்து, சாண்டில்யனோட கடல் புறா, அந்த மாதிரி புத்தகங்களும் இங்கே வச்சுருக்கேன். கடல் புறா, ராஜமுத்திரை, ஆர் சூடாமணி தான் வச்சுருக்கீங்க. ஆமாம். குருதி புனல், இந்திரா பர்சாதியா. ஆமாம். அதே மாதிரி லக்ஷ்மியோடது எல்லாம் இருக்குது. லக்ஷ்மியோடது இருக்குது. நம்ம பொன் விலங்கு, நான் பார்த்த சாரதி, கண்ணதாசன் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதம், அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்டது குறை ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமும் வச்சிருக்கேன் நான். சரி, புயலிலே ஒரு தோணி, பா சிங்காரம், தி ஜானகிராமன் இருக்கு. தி ஜானகிராமன் அது ரொம்ப ரேர் நாவல்ஸு, அவங்களுக்கு வெளியில் கிடைக்காத நாவல்ஸ், இதெல்லாம் வந்து அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சரி, இது ஒரு ஒரு செட்டு இருக்கு, இங்கே இருக்கு, உள்ள கொஞ்சம் இருக்கு, நிறைய இருக்கு. காட்டுங்க. வாங்கப்பா. இதுதான் உங்களுடைய இதில் பார்த்தேன் நான். ஆமாம். இந்த பேனர் சிற்றலப்பாக்கம் ஏரிக்கரையில் இந்த இதுதான் நான் பார்த்தேன். இப்போ இது ஒரு 4-5 இடத்துல பேனர் வச்சுருக்கோம். சரி, இங்கேயே இப்போது முக்கால்வாசி பார்க்கு நிறைய மக்கள் கூடுற இடத்துல வந்து இந்த பேனர்லாம் வச்சுருக்கேன். இது என்னென்ன புத்தகங்கள்? இது வந்து எல்லாமே வந்து நாவல் தான். ஸ்ரீலக்ஷ்மி, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகாத எழுத்தாளர்கள் எழுதின நாவல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் தனியாக. விஜய் பிரபு, இங்கேயும் நிறையா இருக்குது. தேவனோடதெல்லாம் இருக்குது. தேவனோடதெல்லாம் இருக்குது. இங்கே நிறைய மாத நாவல்களும் கொஞ்சம் வச்சுருக்கீங்க. ஆமாம், இது எல்லாமே வந்து மாதம் வர நாவல்கள். அது போடுறதுக்கு மனசு கிடையாது, ஏன்னா வந்து எப்போ யார் எது கேட்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ திடீர்னு வந்து சில பேர் வந்து சேர்ந்துட்டு எனக்கு நாவல் மட்டுமே போதுங்க, எனக்கு அது மட்டுமே நீங்கள் வாரத்துக்கு வரும்போது ஒரு 2 நாவலாக கொடுத்தா கூட போதும் அப்படின்னாங்கன்னா அப்போ கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். சரி, இப்போ இங்கேயும் கொஞ்சம் வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம். சுதேசமித்திரன் இதழ் தொகுப்புலாம் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் வந்து ரொம்ப கிடைக்காதது. இப்போ இல்லை, புத்தகமே ஆயிரக்கணக்கில் தான் விலை வைக்கிறாங்க. இதெல்லாம் பத்திரிகைகள் இல்லையா? இதெல்லாம் பத்திரிகைகள். இதுதான் வந்து நான் எடுத்துகிட்டு போகிற பை. எங்கள் அப்பா இருந்தபோது அவர் 3 சக்கர வண்டியில் எடுத்துகிட்டு போயிருந்தார். சரி, காலப்போக்கில் வந்து 3 சக்கர வண்டினா நம்ம ஒவ்வொரு வீடு மாறும்போதும் நிறுத்தி வைக்கிறது எல்லாம் கஷ்டமாகவே நான் வந்து 2 வீலரில் மாற்றிக்கிட்டேன். சரி, இப்போ இதில் வந்து இப்போ பத்திரிகைகள் எல்லாத்தையுமே இதில் வச்சுருவீங்களா? பத்திரிகைகள் எல்லாமே இதில் வச்சுருப்பேன். இந்த இதுலேருந்து அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து தனியாக எடுத்து இந்த எடுத்து இதில் வச்சு எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். சரி, இப்போது நீங்கள் இப்போ நிறைய புத்தகங்கள், நாவல்கள் இந்த மாதிரிலாம் காமிச்சிங்க இல்லையா? ஆமாம். இப்போ உங்களுடைய வாசகர்கள் உங்ககிட்ட இருக்கிற புத்தகத்திலேருந்து எப்படி எனக்கு இந்த ஏன்னா பட்டியல் தெரிஞ்சால் தானே அதுலேருந்து எடுக்க முடியும். ஆமாம், பட்டியல்ன்ற மாதிரி நம்ம தனியாக வச்சிருக்கல. இப்போ திடீர்னு அதான் சொன்னேன், எனக்கு நாவல்னு படித்தா போதும், எனக்கு நாவல் வேணும், யாருதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சரி, அப்படி இல்லை எனக்கு வந்து பர்டிகுலராக இந்த கல்கியோட ஒரு புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என் கையில் அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் மேற்கு மாம்பலத்தில் சில லைப்ரரியோட டைப் வச்சுருக்கேன். அவங்கக்கிட்டேருந்து எடுத்து அவங்களுக்கு படிக்க கொடுத்துருவேன். அப்போது இப்போ முழு பட்டியல் வைத்து பண்ணுறது இல்லை? முழு பட்டியல் அதான் இப்போ முக்கியமாக பண்ணுறது வந்து இந்த வார மாத இதழ்களை வந்து படிக்கிறதுக்கு கொடுக்கறது தான் வந்து மெயின். சரி, அதோட கூட அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மெம்பர் வந்து எனக்கு இவருக்கு வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் வேணும்னு சொன்னாங்க.
அந்த மாதிரி கேட்கும்போது இங்கே எங்கேயில இருந்ததுன்னா கொண்டு போய் கொடுத்துருவேன், அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து கொண்டு போய் கொடுத்துருவேன். சரி, இப்போது உங்களுடைய வாசகர்களுக்கு இப்போ நீங்கள் கொண்டு போய் கொடுத்து முதல் புத்தகங்கள் பத்திரிகைகள் வாங்கணும், அது ஒரு நிலை. அப்புறம் நீங்கள் கொண்டு போய் கொடுத்து திருப்பி வர்றதுக்கான போக்குவரத்து செலவு இருக்கும். இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ஒரு தொகை, சந்தா தொகை அப்படின்றது இந்த நீங்கள் செலவிடுகின்ற தொகையோடு வந்து ஒப்பிடும்போது உங்களுக்கு இதில் ஏதாவது வருவாய் இருக்கா? இது வருவாய் இருக்குது, ஆனால் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது. இது வந்து முக்கால்வாசி ஒரு ஏன்னா ரொம்ப எல்லாத்தையும் வாங்கி படிக்க முடியாதவங்களுக்கு ஒரு படிக்கணும், படிக்கிறவங்க படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் தான் இதை வந்து இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான. சரி, இப்படியும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நங்கநல்லூருக்கு நான் ஒரே ஒரு கஸ்டமருக்காக போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு படிக்கிற ஆர்வம் இருக்குது, அவங்க படிக்கணும்னு விரும்புகிறாங்க, விடுறதுக்கு அவங்களுக்கும் மனசு இல்லை, வெளியிலையும் அவங்களால வாங்க முடியாது. நமக்கு எங்கள் அப்பா காலத்துலேருந்து மெம்பராக இருக்கிறதுனால அவங்கள வெற்றிடக்கூடாதுன்றதுக்காக இங்கேருந்து ஒரு மெம்பருக்காக நான் அங்கே போகிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறத படிக்கிற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேருந்து மொத்தம் வர அமௌண்ட்டில் புக்குக்கெல்லாம் போக எனக்கு வந்து ஒரு அளவு நிற்குது. அதை வச்சு குடும்பத்தை நடத்த முடியாது, அதுக்காக நான் வேறு ஒரு வேலையும் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதுலேருந்து வர்றது ஓரளவுக்கு எனக்கு பொத்தும். இது பண்ணுறதுலையும் எனக்கு ஒரு மன நிம்மதி இருக்கிறதுனால பண்ணுறேன். சரி, இப்போது நீங்கள் மேற்கு மாம்பலத்தில் உங்களுடைய வாசகர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் குரோம்பேட்டையில் இருக்கீங்க. உங்களுடைய இந்த சேவையை வேறு எந்தெந்த பகுதிக்கெலாம் நீங்கள் விரிவுபடுத்தலாம்னு நினைக்கிறீங்க? குரோம்பேட் வந்து வெகு குறைந்த தினங்கள் தான் ஆகுது, ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் ஆகுது. ஸோ இப்போ இனிமேட்டு குரோம்பேட்டு, பல்லாவரம், தாம்பரம் வரைக்கும் இந்த இதை வந்து கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இடம்லாம் பக்கத்தில் சிட்லப்பாக்கம் பக்கத்தில் இருக்குது. அது மாதிரி தாம்பரத்துலேயே வந்து ஈஸ்ட் தாம்பரம், வெஸ்ட் தாம்பரம் இருக்குது, செம்பாக்கம் இருக்குது. இந்த பக்கம் சுற்று வட்டாரத்தில் நிறைய வந்து பழவந்தாங்கல், திருநீர்மலைன்னு இந்த அதாவது தாம்பரம் சுற்று வட்டாரம்னு எடுத்துக்கலாமா? தாம்பரம் சுற்று வட்டாரம், அதே மாதிரி குரோம்பேட் சுற்று வட்டாரம், பல்லாவரம் சுற்று வட்டாரம், இது எல்லாத்துலேயுமே பண்ணுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். 2-3 அடுக்குமாடி கட்டிடங்கள்லையும் போயிட்டு விசாரித்தேன். பட் ஆனால் என்னால் உள்ளே தான் போக முடியல. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு யாராவது என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நான் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதனால் இப்போது முக்கிய செய்தி என்னென்னா, படிக்கும் ஆர்வம் உள்ளவர்கள் புத்தகத்தை நீங்கள் தேடி போக வேண்டிய தேவையில்லை, புத்தகங்களே உங்களை தேடி வரும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை தொடர்பு கொள்ள வேண்டியது மட்டும்தான். புத்தகங்கள், பத்திரிகைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது உடனுக்குடனும் படிக்க முடியும், சற்று காலம் தாழ்ந்தும் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. சரிதானே? இப்போது நீங்கள் நிறைய புத்தகங்கள்லாம் இப்படி கொடுத்துட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், படைப்பாளர்கள் இவங்களாம் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. தங்களுடைய புத்தகங்களும் இப்படி மக்களுடைய வாசிப்புக்கு கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்படி தாங்கள் எழுதிய புத்தகங்களை மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன். சரி, அவங்க எப்படி கொடுக்க விருப்பப்பட்டாலும் அதை நம்ம ஏற்றுக்கலாம். அவங்க உங்களை அழைத்தால் நீங்கள் போய் வாங்கிப்பீங்க? போய் வாங்கிப்பேன், நானே போய் வாங்கிப்பேன். சரி, இப்போ இன்னும் ஒரு பிரிவினர் வந்து தங்கள்கிட்ட நிறைய பழைய புத்தகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களும் அதிகமாக படிப்பதில்லை, வீட்லேயும் சும்மா தான் எல்லாமே இருக்கும், யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி யாராவது இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள்? நானே போயிட்டு அவங்களோட முகவரிக்கே போய் அது என்ன புத்தகமோ ஏது பார்த்து வாங்கி கொடுவேன். சரி, அதனால் இப்போது வேறு எந்த வகையில் புத்தகம் படிப்பவர்களும் சரி, அல்லது தங்களிடம் புத்தகம் இருக்கிறது, இது யாரிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பவர்களும் சரி உங்களை பயன்படுத்தலாம். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு சேவை செய்கிறீங்க, வீட்டுக்கே கொண்டு போய் கொடுப்பது என்பது. ஆனால் இப்போது நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கணும் தானே, அவங்க வெளில போயிருந்தா? அதுக்காக தான் நம்ம ஒரு பர்டிகுலர் நாளும் நேரமும் சொல்லிடுவீங்க முதல்லையே. ஆமாம், இப்போது நீங்களே என்னோட கஸ்டமராக வரீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தான் வரப்போகிறேன், ஒரு 7லேருந்து 8க்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு தெரியும் போது நீங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட அந்த புத்தகத்தை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நானே மாற்றிடுவாங்க. மாற்றிடுவீங்க. சரி, அது இது ஒரு நிலை. இப்போது உங்களுக்கு வேறு ஏதாவது உதவிகள் தேவைப்படுதா? வேறு இங்கே யார் படிக்க விருப்பப்படுறாங்களோ அவங்க என்னோட நம்பருக்கு கூப்பிட்டா, இல்லை கூப்பிட்டு நான் எடுக்க முடியலன்னா கூட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலிமா இந்த மாதிரி என்னோடய அட்ரஸ் இங்கே இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் கூட போதும்.
நான் அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்துட்டு அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி புத்தகங்களை படிக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். சரி, அவர் பதிப்பாளர்கள்ட்டேருந்து உங்களுக்கு குறிப்பாக ஏதாவது தேவை இருக்கா? பதிப்பாளர்கள் இப்போது முக்கால்வாசி புத்தகங்களோட விலை எல்லாமே ஏறிட்டு தான் இருக்குது, வாங்குகிற அளவுக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொஞ்சம் நிறைய கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை அவங்கக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற புக்கை கொடுத்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். சரி, இப்போ இது மாதிரி வாசகர்கள், எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள் இவங்க யாருமே யார் வேணுமானாலும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய தொடர்பு எண்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு வாட்ஸ்அப் எண் வந்து 8667600767. இது வந்து இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், இல்லை நேராகவே தொடர்பும் கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா அந்த பேனரில் இருந்த இன்னொரு நம்பர் 9123517216 இந்த நம்பர்லேயும் தொடர்பு கொள்ளலாம். சரி, நீங்கள் ஒரு நல்ல சேவையை தொடர்ந்து ஒரு 56லேருந்து நம்ம வைத்து பார்க்கின்ற போது இது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கும் 68 ஆண்டுகளா 70 ஆண்டுகள் ஆக போகுது. அப்போ அது மாதிரியான ஒரு நீண்ட தொடர்ச்சியோடு உங்கள் தந்தையாருடைய ஒரு முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. அதனால் இந்த முயற்சி இன்னும் சிறக்கட்டும், உரியவர்களுக்கு உங்கள் சேவை கிடைக்கட்டும். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.